ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நாட்டு நடப்பை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பொலிட்டிக்கலாக வர வேண்டும், பொலிட்டிக்கலாக சிந்தனை வர வேண்டும். யாரோ ஒருத்தங்க நமக்காக வேலை செய்வாங்க, யாரோ ஒருத்தங்க நமக்காக குரல் கொடுப்பார்கள் அப்படி இல்லாமல் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. பல நேரம் போகும்பொழுது யாருக்கு இந்த நடிகரை பிடிக்குன்னா ஒரே சேவகம், ஒரே கத்து. இந்த நடிகரை யாருக்கு பிடிக்கும், ஒரே சத்தம், ஒரே குஷியாக இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு யாருக்கும் அவங்க தொகுதி எம்எல்ஏ அப்படின்னா தலையை சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உங்களுக்கு தண்ணி வரலன்னா தண்ணி கொடுக்குறது நாங்களாக இருக்கிறோம், ரோடு சரியில்லைனா ரோடு போகிறது நாங்களாக இருக்கோம், கரண்ட் வரலன்னா நாங்கள் ஈபி நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து நாங்களாக இருக்கோம், பட்டா வேணுன்னா பட்டா அதெல்லாம் ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஹெல்ப் நாங்கள் பண்ணும்பொழுது உங்களால் தேர்ந்தெடுக்கப்படாது நாமளும் வானத்துக்கு தான் குறிச்சிடுறாங்க. எங்ககிட்ட என்ன கேட்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டும். யாருக்குன்னா யாருன்னா ரசிகர்களாக இருக்கலாம், தொண்டராக இருக்கிறதுக்கு சில தகுதிகள் வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்குறேன் சார், அவங்களை நம்பி தான் சார் நான் ஓட்டு போட்டேன், இது நீங்கள் செஞ்சு தரணும் சார், அவனை கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு வர வேண்டும். அதுக்கு அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும். அரசியல் என்றால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுலாம் நடைபெறுகிறது. அதனால் இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற யங் இந்தியன்ஸும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த இடத்த நமக்காக கொடுத்துருக்க SSVMA சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாளைய தலைவர்களாக வரும்போது யார் கண்டார் உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்ற அன்பில் மகேஷ் பையன் எனக்கு இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில்